ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அப்படின்னு புடிச்சு தரதரனால எடுத்துட்டு போறாங்க. நாங்க அந்த ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்குங்க சார், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம், எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் ரத்தம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றேன். இல்லையா, எனக்கு பக்கத்துல இருக்கிற மூலிகை தலை இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன், அதன்னு கூட கேக்குறேன். நடிக்காத போ எடுத்து அவங்க செக் பண்றாங்க, பேர்ல சேலையெல்லாம் எடுத்து போட்டு எப்படியோ பண்ணிட்டு இருக்காங்க. சரியா காப்பு கயிறு கழட்டிட்டாங்க, எங்க எக்னோபை வைத்ததெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நான் கழட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்களே சிஸ்டரையும் பத்தி எடுத்துட்டு வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த ருத்ராட்சமும் கழட்டிட்டாங்க. தாலிய நான் கழட்டணும், போடக்கூடாதுன்னு இந்த மஞ்ச கயிறு எனக்கு கட்டிட்டு இருக்கணும். தாலி, ஐடி கார்டு எல்லாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், 4 பேரோட பாஸ்போர்ட், இது எல்லாத்தையுமே வச்சிருந்தோம். இப்ப வந்து பார்த்தோம்னா கூட 2,75,000 ரூபாய் ரொக்க பணமும் வச்சிருந்தோம். இது வந்து பார்த்தா பணமும் இல்லை. நாங்க வச்சிருந்த எங்க கிட்ட இருந்த எல்லா ஐடி கார்டு, ஆதாரம் மொத்தமா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நித்யானந்த தியான பீடத்திலிருந்து திரு சுந்தரேஸ்வர மகாராஜ் அவர்களும் மற்றும் சில சன்னியாசிகளும் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. சார், நேற்று நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அதாவது ராஜபாளையத்திலும் சேத்தூரிலும் இருக்கக்கூடிய நித்யானந்த தியான பீடத்தில் அங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு ஒரு சில சமூக விரோதிகள் டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. அது குறித்து சன்னியாசிகளும் அவங்களுடைய வழக்கறிஞர்களும் நம்ம கிட்ட தெளிவா விளக்குவாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு விளக்க முடியுமா? கண்டிப்பா. இன்னைக்கு ஃபைனலா தேர்ஸ்டேவே லிஸ்ட் ஆனது. தேர்ஸ்டே நீதிபதி சொல்லியிருந்தா நான் மண்டே கேட்கறேன்னு சொல்லிட்டு, தேர்ஸ்டே கிளியர் கட்டா சொல்லியிருந்தா ஹைகோர்ட் மேட்டர் இன்னைக்கு மண்டேக்கு லிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கு நடுவுல நம்ம பார்த்தோம், நேத்திக்கு கூடி சாட்டர்டே சண்டே பண்ணது துரோகம் எல்லாமே, கவர்மெண்ட், குண்டாசு, போலீஸ் எல்லாமே, இது மொத்த எவிடன்ஸும் நாங்க இன்னைக்கு ஹைகோர்ட் முன்னாடி பிரசன்ட் பண்ணோம். மொத்த ஃபேக்ட்ஸ், எப்படி நாங்க தான் ஓனரு அண்ட் எங்களை எப்படி துரத்தி விட்டா போலீஸ், கலெக்டரோட எல்லாமே பிரசன்ட் பண்ணதுக்கு நீதிபதி ஸ்ட்ராங்கான கண்டெம் பண்ணா. போலீஸும் சரி, ரெவென்யூவும் சரி, ரெண்டு ஸ்ட்ராங்கான கொஸ்டின்ஸ் கேட்டா. ஒன்னு, கலெக்டரோட ஆர்டரை பார்த்தா அவர் சூட்ஸ் கோர்ட்டுக்கு முன்னாடி கேஸ் பெண்டிங்கா இருக்கு. 1 இல்ல 2 கோர்ட் இன்ஜங்ஷன் ஆர்டர் கொடுக்கலன்னா கலெக்டருக்கு என்ன ரைட்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுக்குன்னு கேட்டா. பிபிட்ட கலெக்டருக்கு அதிகாரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கிறத சப் கலெக்டருக்கு எந்த வகையிலும் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்க என்ன சொல்லிருக்கணும்னா, கோர்ட்டுக்கு முன்னாடி மேட்டர் இருக்கு, அங்க என்ன டிசிஷன் வருதோ அதுதான் நடக்குன்னு சொல்லிட்டு. சோ இது கொஸ்டின் பண்ணா. ரெண்டாவது, ஜட்ஜு கேட்டா, தேர்ஸ்டேவே லிஸ்ட் ஆனத மேட்டர் எம்பினாடி வரது நான் மண்டே சொல்லியாச்சு, இந்த மாதிரி சொல்லறத 2 நாள்ல ஹியரிங் வரப்போறது, போலீஸ்க்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா அவங்கள வெக்கேட் பண்ணதுக்கு இது நடுவுல கோர்ட்டுக்கு முன்னாடி விஷயம் இருக்கிறத போலீஸ்க்கோ ரெவென்யூக்கோ யாரு ரைட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு? அதுக்கும் பதில் இருக்குல்ல. பிபி என்ன சொன்னா, எனக்கு டைம் கொடுங்க, நான் கவுண்டர் ஃபைல் பண்றேன். ஜட்ஜு கேட்டா எவ்வளவு டைம்? 2 வாரம். ஜட்ஜு கேட்டா, இந்த அளவுக்கு நீங்க பண்ற 2 வாரம் எங்கன்னு கேக்குறேன், எனக்கு நாளைக்கு வேணும், பதில் சொல்லுங்க, நாளைக்கு நான் ஹியரிங் வைக்கிறேன், உங்க சைட்ல இருந்து என்ன உங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன், என்ன கவுண்டர் கொடுக்கணுமோ நாளைக்கு கொடுங்க. நம்மள்ட்ட சொன்னா நம்ம கட்டுக்கட்டா அந்த ஹோல் எவிடன்ஸ் வச்சிருந்தோம். மொத்தமா 3 நாளா என்ன துரோகம் நடக்கிறது, எங்க மேல என்னெல்லாம் அட்ரோசிட்டிஸ் நடக்கிறது, அது மொத்தமா நாங்க பிரசன்ட் ஜஸ்டிஸ் எல்லாமே, ஜட்ஜ் எல்லாமே கோ த்ரூ பண்ணா. அது பார்த்துட்டு அவருக்கு ஷாக் ஆச்சு. அவர் இப்படியே கேட்டா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதெல்லாம் உண்மையா? அவர் முழிக்கிறார். நம்ம சைட்ல கேட்டா, உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்கா? நம்ம ஃபுல் கட்டுக்கட்டா எவிடன்ஸ் கொடுத்தோம். அவர் மொத்தமாவே பார்த்தா. அது கழிஞ்சிட்டு நாங்க எஃபிடவிட்டும் அடிஷனலா ஃபைல் பண்ணிருந்தோம், இந்த என்ன நடந்தது சொல்லிட்டு. அது கழிஞ்சிட்டு எவ்வளோ விஷயம் நடந்தது இந்த லாஸ்ட் 24 hours, அது கூட நாளைக்கு எங்களை அடிஷனல் எஃபிடவிட்டா பிரசன்ட் பண்ண சொல்லியிருக்கா ஜட்ஜு. அண்ட் இன்டரிம் ஸ்டே ஆர்டர் அண்ட் ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணா போலீஸும் ரெவென்யூட்டும்
இந்த நான் நாளைக்கு ஹியர் பண்ண போறேன், நடுவுல ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அவங்கள டச் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இந்த ஆர்டர் நம்ம பார்க்கலாம். இ கோர்ட்ஸ் வெப்சைட்ல இந்த ஆர்டர் அப்லோட் ஆயாச்சு. இன்டரிம் Okay. டைரக்ஷன் நாளைக்கு ஹியரிங் இருக்கு. இல்ல, நீதிமன்றத்துல இந்த மாதிரியான வாதங்கள் போயிருக்கு. நம்ம தரப்பு வாதங்களை முன் வச்சிருக்கோம், அவங்களும் வச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 குழந்தைகள் வந்து காணாம போயிருந்தாங்க, போலீஸ் அவங்கள கூட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுல. சோ அது குறித்து நீங்க வந்து நீதிமன்றத்துல எடுத்து வச்சீங்களா? ஆமா, இதுவுமே எடுத்து வச்சோம். இதுவுமே ஜட்ஜ் முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே. இன்ஃபேக்ட் இன்னுமே டீடைல்ஸ் ஆக்சுவலா நம்ம நேத்துல இருந்து நம்ம பார்த்திருந்தோம்னா, நம்மளோட பெட்டிஷனர் யாரு வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, அந்த பெட்டிஷனர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு லாயர் தான். அண்ட் அவங்க தான் வந்து நம்ம கைலாச ராஜபாளையத்திலயும் இருந்தாங்க. நேத்தும் நம்மளோட இன்டர்வியூல வந்து பேசியிருந்தாங்க. நம்மளோட இன்டர்வியூ நேத்து முடிஞ்சதுக்கு அப்புறம், இன்டர்வியூ ஆக்சுவலி அந்த கடைசியில நம்ம பார்த்திருந்தோம்னா அவங்க அந்த டோர் எல்லாமே உடைச்சு அந்த ரவுடிங்களும் போலீஸ்களும் வந்து ஒன்னா சேர்ந்து உள்ள வந்திருந்தாங்க. சோ அந்த டைம்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாறாங்கல் அங்க இருக்கிற கிரானைட் ஸ்லாப்ஸ வந்து அவங்க மேல சாச்சி அவங்க மேல போட்டு உடைச்சி அவங்களுக்கு வந்து பிசிக்கலா கையில டேமேஜ் ஆகி கையில இருந்து ஃபுல்லா ரத்தம் வந்து அதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக முடியாத ஒரு கண்டிஷன்ல இருந்து இது எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே கூட ஏன்னா அவங்களோட சொந்த குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்கள தான் வந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்கிற டீட்டெயில்ஸும் இன்னும் தெரியல. சோ இத வந்து மிக வெரி வெரி ஸ்ட்ரிக்டா வந்து கண்டிச்சிருக்காரு ஆனரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து. சோ இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர். அவரே வந்து சொன்னாரு, எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம், நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் Thursday அன்னைக்கு நான் வந்து இதை மண்டே பார்க்க போறேன்ட்டு, அப்புறம் எந்த தைரியத்துல நீங்க எல்லாருமே போயிட்டு போலீஸும் இருக்கட்டும் சரி, இல்ல அந்த கலெக்டர் ரெவென்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் சரி, யார் உங்களுக்கு தகுதி கொடுத்தா, யார் உங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்தா இந்த மாதிரி மிட் நைட்ல அதுவும் போயிட்டு இந்த மாதிரி தாக்குதல் செய்யறதுக்கு அப்படின்ட்டு. சோ மிக ஸ்ட்ராங்கா வந்து கண்டிச்சிருக்காரு. அண்ட் கிளியரா சொல்லியிருக்காரு, எனக்கு நாளைக்கு இந்த அடிஷனல் அஃபிடவிட் எல்லாமே நீங்க சேர்த்து நீங்க கொடுங்க. ஏன்னா இப்ப கேஸ் வந்து லேண்ட் கிராபிங் மட்டும் கிடையாது, இப்ப அதுல இருந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா போயிடுச்சு. நேத்து அது மட்டும் இல்லைங்கயா, நேத்து வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல அந்த கல்லை போட்டு கையில இருந்து ரத்தம் வந்து இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எவிடன்சஸ் இருக்கு. கையில இருந்து ரத்தம் வந்து அதுக்கப்புறம் அவங்கள சாயந்தரம் நைட்டு வந்து அவங்க கூட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு நம்மளோட சட்டத்தைப்படி 6 மணிக்கு மேல எந்த பெண்களுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது, இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடவே முடியாது. ஆனா அதை மீறி ஆண்கள் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண்களை கூட்டு போய் அங்க வந்து கத்திய வச்சு அவங்க கழுத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து எவிடன்ஸோட நாங்க பேசுறோம். இது எதுவுமே நாங்க ஜஸ்ட் ஓவரா பேசல, எல்லாமே எவிடன்ஸஸோட இருக்கு. அண்ட் அவங்க கழுத்துல இருக்கிற அந்த கண்டருத்ராட்சத்தெல்லாம் கட் பண்ணி அவங்களோட மாங்கல்யத்தை வந்து அறுத்து அவங்களோட சன்னியாசிகள், நம்மளோட பெண் சன்னியாசிகளோட யக்ஞோபவித்தத்தை அறுத்து இதெல்லாமே கூட நாங்க கோர்ட்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். இத வந்து கேட்டுட்டு ஜட்ஜ் வந்து அலறி கேட்டாரு, ஆமாவா இதெல்லாம் நடந்துதான்ட்டு. அசிங்கமா அந்த பிபிஆர்லயும் ஆப்போசிட் கேங்லயும் எதுவுமே சொல்ல கூட முடியல. ஏன்னா நடந்திருக்கு, எவிடன்ஸோட இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாமே எவிடன்ஸோட எல்லாமே ஃபேக்டோட ரெக்கார்டிங் வச்சிருக்கிறதுனால யாராலையுமே எங்களை தடுக்க முடியல. கடைசி அந்த 72 மணி நேரம் அட்டாக் நடந்த காரணமே வந்து ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் லீகலா அவங்களுக்கு எந்த ஹோல்டிங்குமே கிடையாது அப்படின்ட்டு. அது நேத்துமே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு எந்த மாதிரி நம்ம சைட்ல தரப்புக்கு நம்மளுக்கு பாசிட்டிவா வந்து கைலாசத்துக்கு பாசிட்டிவா வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கோ அதே தான் வந்து நாளைக்கும் வரப்போகுது, நம்மளுக்கும் வந்து பாசிட்டிவ் தான் இருக்க போகுது. சோ இதை எப்படியாவது தடுத்துடணும், எப்படியாவது அந்த பெட்டிஷனரை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் முயற்சி தான் வந்து லாஸ்ட் 72 ஹவர்ஸா ஓடி இருக்கு. ஓகே சார், இப்ப நம்ம நேத்தே கேட்டிருந்தோம் இதோட மோட்டிவ் என்னவா இருக்கும், இந்த லேண்ட் கிராப்பிங் மட்டுமா இல்ல வேற எதுவும் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அதே கேள்விதான் திரும்பியும் வருது. ஏன் அப்படின்னா கணேஷ் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் இவ்வளவு பெரிய செயல்கள்ல இவ்வளவு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இவருக்கு பின்னாடி ஒரு சில நபர்கள் இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே சார் நேத்துமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க யாரு சார்? டீப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தி இருந்தாலும் டீப் ஸ்டேட் நேரடியா இங்க வந்து இந்த மாதிரியான வேலைகளை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க யார் மூலமா இதை இயக்கிக்கிட்டு இருக்காங்க? கணேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் மூலமா இல்ல வேற யாராவது இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலி இது நாங்க கோர்ட்ல இன்னைக்கு சொன்னோம் ஐயா. ஓகே, கணேஷ் வந்து லேண்ட் கொடுத்தது டோனர் இருக்கலாம், ஆனா அவரோட பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர் வந்து ஒரு சந்திரன் சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஏரியால நோட்டோரியஸ் ஆன லேண்ட் கிராபர், ரியல் எஸ்டேட் லேண்ட் மாஃபியாவோட நோட்டோரியஸ் பர்சன் அங்க அந்த ஏரியால. அந்த சந்திரன் தான் கணேஷ்க்கு பவர் ஆஃப் அட்டார்னி. ரெண்டாவது சந்திரன் தான் இந்த கலெக்டருக்கு இந்த போலீஸ்க்கு கொடுத்தது கம்ப்ளைண்ட். சூட் கேஸ் வந்து கணேஷ் பண்றான்,
பவர் ஆஃப் அட்டார்னி சந்திரன். சோ கணேஷ் வந்து பின்னாடி இருந்து முன்னாடி எல்லாமே சந்திரன் வேலை பண்றது. கோர்ட்ல வித்ட்ரா பண்ணிடுது, ஏன்னா கோர்ட்ல செல்லாது சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. அதான் கோர்ட்ல நாங்க வின் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ், கலெக்டர் இந்த வழியா பேக் சைட்ல இருந்து ஏதாவது ஆர்டர், இல்லீகல் ஆர்டர் வாங்குறதுக்கு இந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஃபுல் டிரைவ் வந்து இந்த சந்திரனோடு ரியல் எஸ்டேட் லேண்ட் மாஃபியா. அதாவது போலீஸ் வந்து கூட நம்ம பார்த்தோம்னா இந்த லேண்ட் கிராபிங் இண்டஸ்ட்ரி இல்ல ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிங்கிற அந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே பல நூறு கோடி வர்த் ஆஃப் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே. சோ நேச்சுரலா வந்து எப்படி வளர்ச்சி எல்லாரும் அவங்கள கையில வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்றாங்கிறது கிளியரா தெரியுது. ஆக்சுவலா இன்னும் ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன், அடிஷனலான ஃபேக்ட். ஒரு சைடு ஹியரிங் போயிட்டு இருக்கு, அங்க வந்து ஜட்ஜ் வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, ரொம்ப கிளியரா வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கண்டிக்கிறாரு, போலீஸையும் கவர்மெண்ட்டையும். அதே டைம்ல பேரலா கைலாசா சேத்தூர்ல வந்து அந்த டைம்ல போலீஸ் உள்ள வந்து டோரை உடைச்சு உள்ள இருக்கிற பெண் சீடர்களை, பெண் சன்னியாசிகளை வந்து பிசிக்கலா அசால்ட் பண்ணி, செக்ஷுவலா அபியூஸ் பண்ணி, அவங்களை இழுத்து தரன்னு இழுத்து ஆட்டோல அடிச்சு வெளியில் துரத்தி விட்டாங்க. இது வந்து லைவா கோர்ட் நடக்குது, பேரலா இந்த விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இதோட எல்லா டீடைல்ஸ், இதோட எவிடன்சஸ், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. ஓகே சார், போலீஸ் தான் இவங்க எல்லாம் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. நேத்துமே அங்க இருந்த சன்னியாசிகள், ராஜபாளையத்துல இருந்த சன்னியாசிகளையும் போலீஸ் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்களுடைய நிலை என்னவா சார் இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களா, இல்ல போலீஸ் அவங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்களா? ஆக்சுவலி சார், இது இப்போ டிஸ்கிரைப் பண்ண மாதிரி கோர்ட்ல ஒரு பக்கம் ஆர்டர் நடந்துருக்கு, ஸ்டே ஆர்டர். அது கழிஞ்சிட்டு கூடிய, அது முடிஞ்ச அப்புறம் சேத்தூர்ல இந்த ஆக்கிரமிச்சு நடந்திருக்கு. இப்போதான் இது 4 hours நாங்க தேடிந்தோம் அந்த லேடி சன்னியாசிஸ் எங்க போயிருக்கா சொல்லிட்டு. பின்ன ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சேத்தூரோட எஸ்ஐய கால் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா கேஸ் நடந்திருக்கு சொல்லிட்டு. அந்த காலோட ரெக்கார்ட் கூடி நம்மள்ட்ட இருக்கு. எஸ்ஐட்டு சொல்றோம், உங்களுக்கு பிபி இன்ஃபார்ம் பண்ணாடா ஸ்டே ஆர்டர் சொல்லிட்டு. அவரு மழப்பரா, ஓ யூஸ்வலி எப்படி போலீஸ் பேசுவா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த லாஸ்ட் 3 days போட்டு அபியூஸ் பண்ணி, லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், எல்லாம் ஃபில்தி லாங்குவேஜ், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்படிதான் ட்ரீட் பண்ணிருக்கா. இன்னைக்கு கால் பண்ண, மதுரை ஹைகோர்ட்ல இருந்து கால் பண்றோம், ஐயா இப்போதான் கோர்ட்ல இருந்து வந்து கேஸ் நம்ம முடிஞ்சுது, உங்களுக்கு பிபி இன்ஃபார்ம் பண்ணாடா, ஜட்ஜ் வந்து ஸ்ட்ராங்கா கண்டெம் பண்ணா, ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கா, தெரியுமா தெரியாதா, நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அந்த 2 பொங்கல் உங்க போலீஸ் தான் அங்க போய் இந்த டோரை பிரேக் பண்ணி அந்த லேடி சன்னியாசிஸ உங்க ஸ்டேஷனுக்குள்ளதான் வச்சிருக்கு. என்னாச்சு சொல்லிட்டு கேட்டோன்னா அப்படியே நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு கட் பண்றா. இதுதான் நடந்தது. ஓகே, இப்போ அந்த வீடியோ கூட நம்ம ப்ளே ஆகிட்டு இருக்கு, நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லையா, ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர், இன்னொரு பக்கம் விஏஓ, மேட்டுப்பட்டி விஏஓல இருந்து எனக்கு கால் வருது. ஓகே, அந்த எங்களோட உமன் சன்னியாசி மா சாரதானந்தா சுவாமி சொல்லிட்டு அவங்களோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன சொல்லிட்டு. அப்ப நான் கேட்டேன், அந்த ரெக்கார்ட் கூட இருக்கு, அது வந்து பிளே பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இந்த டீப் ஸ்டேட் சொல்றது. டீப் ஸ்டேட்னா என்ன, கவர்மெண்ட் குள்ள உட்காந்து ஆன்டி கவர்மெண்ட் வேலை, இல்லீகல் வேலை பண்றது ஆள்காரு, குண்டாஸ் கூட இல்லீகல் எலிமெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்றது. இதுதான் ஒரு டீப் ஸ்டேட் எலிமெண்ட் ஒரு சாம்பிள் நம்ம பிளே பண்ணி. இப்ப ஆக்சுவலா நான் பிளே பண்றீங்க, நீங்க கேட்கலாம். ஒரு ரெக்கார்டிங் கேட்கலாம். த மொமெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி கிளியரா லீகலா சட்டப்படி நம்ம செயல்படுறோம் தெரிஞ்ச உடனே எப்படி அவங்க மறுக்கிறாங்க அப்படின்ட்டு இப்ப ஆடியோ கேட்கலாம். எல்லா மீடியா ஹவுசஸ்க்கும் நாங்க வந்து எங்க எவிடன்ஸோட ஃபேக்ட்ஸோட பிரசன்ட் நான் வந்து விஓஓ மேட்டுப்பட்டி மேம். நீங்க ஹலோ விஓஓ இன் மேட்டுப்பட்டி. விஏஓ எங்கம்மா? நான் மேட்டுப்பட்டி விஓஓ பேசுறேன் மேடம். ஓகே மேடம். நீங்க அச்சலானந்தா சுவாமியா? ஆமா. இந்த இங்க நம்ம சேத்தூர் கைலாசாவில ஆமா மா நித்யா சாரதானந்தா சுவாமி இருக்காங்கல்ல, அவங்க அட்ரஸ் என்ன மேடம்? அவங்க அட்ரஸா? அட்ரஸ் அண்ட் நேம், ஒரிஜினல் நேம். அவங்க அட்ரஸ் வந்து கைலாசா சேத்தூர்மா.
அதுக்கு அதோட சரி மேடம், அவங்க ஒரிஜினல் நேம் மேடம்? ஒரிஜினல் நேம் மாநித்ய சாரதானந்தா. for all the viewers who are watching us live. இல்ல, அவங்க இங்க ஆதீனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த நேம் வச்சிருக்காங்க. 20 வருஷமா ஆதீனத்துல இருக்கா. 20 வருஷமா இந்த பேர் தான், இதுதான் லீகல் நேம். அப்படியா? இப்ப உங்க ஆதீனத்துக்குன்னு ஐடி ப்ரூஃப் எதுவும் இருக்கா மேடம்? ஐடி இருக்கா மேடம்? ஃபர்ஸ்ட் அவங்க எங்க இருக்கா எனக்கு சொல்ல முடியுமா? அவங்களை கடத்திட்டு கொண்டு போயிட்டா எங்க இருக்கா தெரியல. நான் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன்மா, நான் வந்து லீகல் ஹெட், நான் வந்து லாயரு. நான் அங்க மதுரையில இன்னைக்கு எங்களோட சிஆர்எல் ஆர்சியோட ஹியரிங் இருந்தது. ஜட்ஜோட கிளியர் கட்டா ஆர்டர் கொடுத்திருக்கா, அப்சல்யூட் ஸ்டே அண்ட் போலீஸ்ட வார்ன் பண்ணிருக்கா, ரெவென்யூட்ட வார்ன் பண்ணிருக்கா, ஒண்ணுமே நடக்க கூடாது எங்களுக்கு அகைன்ஸ்டா. இந்த ஜட்ஜ் வந்து ஆர்டர் குடுக்கற டைம்ல போலீஸ் யாரெல்லாம் போலீஸ் கூட போனா தெரியல எனக்கு. போலீஸ் வந்து அங்க எங்களோட ஆசிரமத்தை டோரோட பிரேக் பண்ணி சாரதாமா சுத்தாத்மாவை கடத்தி கொண்டு போயிருக்கா. ஒரு ஆட்டோல போட்டு எங்க கொண்டு போயிருக்கா கூட எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க இருக்கான்னு தெரிஞ்சானு. எங்க இருக்கா இப்போ இவா? இல்ல நீங்க இதான் ஐடியா மேடம், உங்களோட ஐடி இதானா? இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க இருக்கா சொல்லி எனக்கு அவள்கிட்ட பேசியானம்மா. இது நான் கேட்டு கூப்பிடுறேன் மேடம், கேட்டு கூப்பிடுறேன். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இந்த கால் நான் ரெக்கார்ட் பண்றேன். இத நான் நாளைக்கு கோர்ட்ல பிரசன்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா இந்த ரெக்கார்டிங்ல நீங்க கிளியரா கேட்கலாங்கயா. நீங்க எப்படி கேட்டீங்களோ, எப்படி மழுப்பி பேசுறது, அப்படியே அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அவங்களுக்கும் இதுக்கும் தெரியவே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாங்க. ஏன்னா நல்லாவே தெரியும் அவங்களுக்கு கோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஜட்ஜ் வந்து பப்ளிக்ல வந்து கிளியரா சொல்றாரு, கிளியரா கூப்பிட்டு போலீஸ்ட வார்ன் பண்ணுங்க, தொடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. போனதுக்கு அப்புறம் தெரியாத மாதிரி நடிக்கிறது, அது நாங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒண்ணும் இல்லாத மாதிரி சொல்றது. எப்ப நாங்க வந்து இதை நாளைக்கு நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாமா சொன்னாங்களோ உடனே காலை கட் பண்ணியாச்சு. இது வந்து மேட்டுப்பட்டியோட விஏஓட காலங்கயா. ஓகே சார், இப்போ நம்ம போலீஸும் நமக்கு கால் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல சார், எஸ்ஐ அவர்கள் நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? கரெக்ட். இப்போ அதோட ரெக்கார்டிங் இப்போ நான் ப்ளே பண்றேன். ஹலோ லவகுஷன் சார். ஆமா. எஸ்ஐ லவகுஷன் சார். சார் நான் இங்க மதுரை ஹைகோர்ட்ல இருந்து பேசுறேன் சார். நான் மேடம் இங்க நம்ம ஹியரிங் இருந்தது, அதுக்கு தான் நான் லாயரு. இன்னைக்கு நம்மளோட கோர்ட் கேஸ் இருந்தது, உங்களோட சேத்தூர் அண்ட் ராஜபாளையம் அந்த நித்யானந்த தியானபீட்டம் கேஸ், அது தெரியும் தானே சார் உங்களுக்கு? ஆமா மேடம். அந்த மதுரை ஹைகோர்ட்ல இன்னைக்கு இப்பதான் நடந்தது சார், கொஞ்ச நேரம் முன்னாடி. ஜட்ஜ் வந்து ஹைகோர்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்கானா, ஸ்டேட்டஸ் கோ அண்ட் இன்டரிம் ஸ்டே கொடுத்திருக்கா. ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்கா, சேத்தூர் அண்ட் ராஜபாளையம் 2 ஆசிரமம் போலீஸோ ரெவென்யூ யாருமே தொடக்கூடாது. நாளைக்கு ஹியரிங் வச்சிருக்கா சார். இது வந்து எங்களுக்கு வர்பலா கன்வே பண்ண சொன்னா ஜஸ்டிஸ். பிபி இருந்தாதான் எங்களோட சைடுக்கு நீங்களும் கால் பண்ணி சொல்லிடுங்க சொல்லி சொன்னா, நான் கால் பண்ணது மேடம் ஒரு பிபி வச்சு சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம். இல்ல நான் வந்து கவர்மெண்ட் சைடு இல்ல சார். இல்ல பிபிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. இல்ல பிபிட்ட ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு ஜஸ்டிஸ். நாங்க வந்து தியானபீடம் சைடு. ஆமா, 2 பேருக்கும் சொல்ல சொன்னா. இப்ப நான் கால் பண்ணி சொன்னேன், அப்ப ரிட்டையர்டு அவரு அந்த நம்பர் எனக்கு கிடைக்கல. இப்ப இன்டர்நெட்ல இருந்து உங்களோட நம்பர் கிடைச்சது, அதான் உங்கள்ட்ட சொல்ல. ஏன்னா இன்னைக்கு கோர்ட் ஹியரிங் நடக்கிறத யாரு போனா தெரியல சார். உங்களோட ஸ்டேஷன்ல இருந்தே ராஜபாளையம் ஸ்டேஷன் யாரோ போயிட்டு சேத்தூர் ஆசிரம்ல அந்த கதவை உடைச்சு அங்கேருந்து 2 பெண் சன்னியாசிஸ கொண்டு போயிருக்கா. அவங்க எங்க இருக்கா கூட தெரியல. இப்பதான் நியூஸ் வந்தது சேத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கா சொல்லிட்டு. அதுதான் உங்களை இமீடியட்டா கால் பண்றேன். உங்களுக்கு மேபி ஜஸ்டிஸோட ஆர்டர் பத்தி தெரியாதா இருக்கும். மதுரை ஹைகோர்ட்ல இன்னைக்கு 58 நம்பர்ல வந்தது கேஸ். ஜஸ்டிஸ் ரொம்ப அந்த ஆர்டர் காப்பி ஆர்டர் எதுவும் இருக்குமா மேடம்? வர்பல் ஆர்டர் சார். வர்பல் ஆர்டர் நீங்க பிபிட்ட கேட்கலாம். நம்ம அது பிபி சார்ட்ட கேட்கலாமா? நல்லா கேட்கலாம் நீங்க பிபிட்ட. ஓ சரி சரி மேடம், என்ன கல்யாணம் பண்ணி. ஏன்னா இப்போ அந்த 2 பொங்கல் வந்து 2 சன்னியாசிஸ் இப்போ உங்க ஸ்டேஷன்ல தானே இருக்கா சார்? நான் வெளியில இருக்கேன் மேடம். காலையில வந்திருந்தேன், அதுக்கப்புறம் நான் வெளியில செவ்வாய்க்கு வரைக்கும் ஒரு வேலையா வந்துட்டேன். ஓஹோ. இப்ப வேணா செக்அப் பண்றேன் மேடம். செக் பண்ணுங்க சார். ஏன்னா ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னா ஸ்டேட்டஸ் கோ இன்டரிம் ஸ்டே கொடுக்கறேன், நாளைக்கே எனக்கு கவுண்டர் வேணும் போலீஸ் அண்ட் ரெவென்யூ டேந்து எங்கள்கிட்ட அஃபிடவிட் கொடுக்க சொன்னா. ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு ஹியரிங்.
ஏன்னா நிறைய இந்த லாஸ்ட் 2-3 days நிறைய நடந்துச்சு. ஜஸ்டிஸ் சொன்னோன்னா அவர் ரொம்ப கோவப்பட்டா. யாரு உங்களுக்கு இந்த மாதிரி தைரியம் கொடுக்கறா இந்த மாதிரி இல்லீகலா பண்றதுக்கு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணா. ஸ்பெசிபிக்கா எங்கள்கிட்ட சொன்னா நீங்களும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒன்னும் பண்ணக்கூடாது, நாளைக்கு நான் ஹியர் பண்ண போறேன், அது வேற ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் கொடுத்துருக்கா சார். சரி மேடம், இந்த பையனை செக் பண்றேன். செக் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த 2 பொங்கல் வந்து உங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கா சார்? அப்படியா? சரி மேடம், செக் பண்றேன். ஓகே சார். அதாங்க, இல்ல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த காலோட ஹிப்போக்ரஸியை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா தெரியுது. ஏன்னு நான் சொல்றேன், இப்போ ஹைகோர்ட்ல இருந்து ஸ்டே மீன்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க, கேஸ் வந்து அட்ஜார்ன் பண்ணியிருக்காங்க மண்டேக்கு. அதுக்கு நடுவுல டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அட்டாக் பண்ணி தாக்கல் செஞ்சு எல்லாமே பண்ண முடியுது. ஆனா எப்படி கரெக்டா ஹைகோர்ட்ல இருந்து அபிஷியலா ஜஸ்டிஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு, ஆனா போலீஸ்க்கு தெரியாம இருக்கும். ஆனா அதே மாதிரி அவங்களோட ஸ்டேஷன்ல எங்க ஆளுங்களை புடிச்சு கடத்தி வச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அவ்வளோ கிளியரா லேண்ட் மாஃபியா பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ கிளியரா வந்து இந்த ஹிந்து தீய விரோத சக்திகளோட ஒன்னா சேர்ந்து அவ்வளோ அட்டாக் பண்ண முடியுது. அவங்க சட்டத்தையே அவங்க கையில எடுத்து என்ன வேணும்னாலும் பண்ண முடியுது. ஆனா சட்டம் வந்ததுன்னா எங்களுக்கும் அதுக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? உலகத்துல இல்ல. எனக்கு என்ன இதெல்லாம் நான் பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மள எல்லாரும் பார்த்தா அவங்க என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? சீரியஸா தான் கேட்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் 72 hours உயிர் போக நாங்க இங்க கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். 1000 சேனல்ல நம்ம வந்து லைவ் போயிட்டு இருக்கோம். அண்ட் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து எங்களுக்கு கொடுக்க முடியுதோ எனக்கு தெரியல, நான் செக் பண்றேன் அப்படின்ட்டு யார்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க? யார வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க? இப்ப நம்ம அவங்க கால் பண்ணி பேசிருக்கோம் சார். ஒரு கலெக்டர் இல்லீகல் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அது மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு 2 போலீஸ் ஸ்டேஷனே ஓடுறது. 50 போலீஸ் ஓடுறா, தாசில்தார் வரான், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வரான். ஆனா ஹைகோர்ட் முன்னாடி ஆல்ரெடி வந்தாச்சு ஹியரிங் Thursday. அது கழிஞ்சிட்டு சாட்டர்டே சண்டே இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ண தெரியாது. மண்டே ஹியரிங்க்கு இவங்க எல்லாருமே பார்ட்டி. அது கழிஞ்சிட்டு 5 hours 6 hours கழிஞ்சிட்டு எங்களுக்கு தெரியாது. இது என்ன ஜோக்கா? இப்ப நம்ம கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா அந்த சன்னியாசிகள் விடுவிக்கப்பட்டாங்களா? இன்னும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐயா. இப்போ எனக்கு நியூஸ் வருது, அந்த 2 சன்னியாசிஸ் வந்து சேத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் வேன்ல போட்டு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டா. இப்போ எனக்கு as we are speaking இந்த நியூஸ் எனக்கு வருது. ஓகே, எங்க கொண்டு போயிட்டா சொல்லிட்டல. அப்ப நேத்து இருந்த அவங்க தீபாமா உள்ளிட்டவங்க எல்லாம் அவங்க எங்க இருக்காங்களா தகவல் தெரிஞ்சதா மேடம்? அவங்களை வந்து நேத்திக்கு ராத்திரி லேட் ராத்திரி வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் அப்புறமா வழியில விட்டுட்டா. ஏன்னா தீபாமா வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கிளியரா சொல்லிட்டா, என்ன டார்ச்சர் பண்ணிருக்கா. நார்மல் கொஸ்டின் கேட்பாளே மேஜிஸ்ட்ரேட், உங்களை ஏதாவது பண்ணாளா? ஆமா, என்ன அடிச்சா, இந்த விரல காட்டினா, ரத்தமா அப்படியே போயிண்டுக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் கூடி கொடுக்கல, அதை மொத்தமா சொன்னா. பின்ன அங்கேருந்து ரிலீஸ் ஆன அப்புறம் திரும்பி ஆதீனத்துக்கே வந்தா. இப்போ அங்க அவங்க 3 பேரு பின்ன பாக்கி 3 சன்னியாசிஸ் எல்லாருமே ராஜபாளையம்ல தான் இருக்கா. அவங்க வந்தப்புறம் அவங்களோட ஷேரிங் நம்ம கேட்டா அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும். இப்போ கேட்கலாம். கல்தான் இருக்கிற அந்த கண்ட மாலை ருத்ராட்ச மாலைவை கட் பண்ணிட்டு இடுப்புல இருக்கிற அண்ணா கயிறையும் யக்னோபவீதம் பூநூலையும் கத்தி வச்சு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு புடிச்சு தரதரனால எடுத்துட்டு போறாங்க. நாங்க அந்த ரத்தம் ஒழுகிட்டு இருக்குங்க சார், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம், எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் ரத்தம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றேன். இல்லையா, எனக்கு பக்கத்துல இருக்கிற மூலிகை தலை இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன், அதன்னு கூட கேக்குறேன். நடிக்காத போ கிளம்பி எடுத்து அவங்க செக் பண்றாங்க. பேர்ல சேலையெல்லாம் எடுத்து போட்டு எப்படியோ பண்ணிட்டு இருக்காங்க. சரியா இந்த காப்பு கயிறை கழட்டிட்டாங்க, எங்க யக்னோபவீதத்தெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நாங்க கழட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்களே சிசரையும் கத்தி எடுத்துட்டு வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த ருத்ராட்சமும் கழட்டிட்டாங்க. தாலிய வந்து நான் கழட்டணும், போடக்கூடாதுன்னு இந்த மஞ்ச கயிறை எனக்கு கட்டிட்டு இருக்கணும். தாலி ஐடி கார்டு எல்லாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், 4 பேரோட பாஸ்போர்ட், இது எல்லாத்தையுமே வச்சிருந்தோம். இப்ப வந்து பார்த்தோம்னா கூட 2,75,000 ரூபாய் ரொக்க பணமும் வச்சிருந்தோம். இது வந்து பார்த்தா பணமும் இல்ல. நாங்க வச்சிருந்த எங்க கிட்ட இருந்த எல்லா ஐடி கார்டு, ஆதாரம் மொத்தமா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம பார்க்கலாம் ஐயா.
இது நேத்திக்கு ராத்திரி நடந்தது இன்னைக்கு காலையில நம்ம ஷேர் பண்றோம். இப்போ ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ்ல ஹியரிங் நடக்க போகுது. இதுதான் அங்க நடக்கிறது. இது கழிஞ்சிட்டு இவங்க உள்ள வந்தப்புறம் வெளியில பார்த்தா ஜேசிபி டிராக்டர் ஓடினுக்கு. கேட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அவங்க பயந்து போயிட்டான். எதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ற, நீ யாரு உன்ன ரைட்ஸ் கொடுத்தா இங்க வரத்துக்கு கேட்டா தஹசில்தார் என்ன வர சொன்னா. தஹசில்தார் சொன்னானா இது கவர்மெண்டோட லேண்டு, அப்படியே உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு அங்க ஃபென்ஸ் போட்டுடு, கவர்மெண்ட் லேண்ட்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது டிரைவர் சொல்றான். நம்ம ஸ்ட்ரெயிட்டா அது அகைன் 1000 சேனல்ஸ் லைவ் போறத நீங்க சொல்றது எல்லாமே போறது சொன்ன பயந்து போயிட்டு அந்த ஷட்டை அங்க அந்த ட்ரீ மேல போட்டு அப்படியே ஓடி போறான். இது கூட நம்ம இந்த விஷுவலே பார்க்கலாம். இப்படிதான் கூட பார்க்கலாங்கயா. அவன் ஆக்சுவலா எடுத்துட்டு வந்திருக்கிறது முள்வேலி. அந்த கேம்பஸ ஃபுல்லா சேதம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் முள்வேலி போட்டு மூடுறதுக்கு அவன் எடுத்துட்டு வந்த முள்வேலி அது. ஸோ ஜேசிபி டிராக்டர் சேர்ந்து வந்தாங்க. ஒரே ஒரு ஆயுதம் தான் எங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னா மீடியா, சோசியல் மீடியா எங்ககிட்ட இருக்கிற அந்த நியாயத்தை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு நாங்க உயிரோட கூட இருக்கோம். எல்லாம் எப்பயோ அழிச்சிருப்பானுங்க எங்க எல்லாரையுமே. இந்த டிராக்டர் போனப்புறம் அந்த நம்ம கேக்குறோம், அந்த டிரைவர் தஹசில்தார்ட்ட பேசுறான். இந்த மாதிரி அவ ரெக்கார்ட் பண்றா, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான். அவன் சொன்னப்புறம் நம்ம உள்ள இருக்கோம், நம்மள வெளியில இருந்து எக்ஸாக்ட்லி நேத்திக்கு மாதிரி வெளியில இருந்து பூட்டிட்டா இவன் ஓடி போயிட்டான். நீங்களே சொன்னீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மீடியா அப்படின்னு. ஸோ அந்த மீடியா மூலமா இந்த சம்பவங்களையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கும் இதே வரக்கூடிய ஹியரிங் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதே மாதிரி எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் சாதகமா தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆர்கனைசர்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த தர்மத்தை சார்ந்து எங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. நித்யானந்தா. ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்த எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவி சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.